நத்தம் வந்தடைந்த 400 வருட பாரம்பரிய நகரத்தார்கள் சர்க்கரை காவடி பழனி முருகனை காண பாத யாத்திரையாக பயணம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காவடி மடத்துக்கு இன்று அதிகாலை 400 ஆண்டுகள் பழமையான பாரம்பரியமிக்க நகரத்தார் காவடிகள் வந்து சேர்ந்தது. 329 சர்க்கரை காவடியுடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 7/2/2025 அன்று குன்றக்குடியிலிருந்து 21 நாட்கள் பயணமாக புறப்பட்டு நத்தம் வழியாக பழனியை நோக்கி பயணத்தை மேற்கொண்டனர். நெற்குப்பை, கண்டனூர், காரைக்குடி, அரண்மனை, பொங்கல் உள்ளிட்ட நகரத்தார்கள் கடந்த 400 ஆண்டுகளாக இந்த சர்க்கரை காவடிகளை 21 நாட்கள் பாத யாத்திரையாக சென்று பழனி முருகனை தரிசித்து காவடி செலுத்தி தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவது வழக்கம். இந்த ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி பூச தினத்தன்று பழனி சென்றடைந்து அதன்பின் பிப்ரவரி 13 மக நட்சத்திரத்தன்று மலைக்கோவிலில் காவடியை செலுத்திவிட்டு வழிபாடுகளை நிறைவு செய்கிறார்கள். அதன்பின் நடந்தே வீடு திரும்புவது இவர்களது தனி சிறப்பு. தங்களது முன்னோர்கள் சென்று வந்த பாதையிலேயே இவர்கள் இன்றளவும் கடைபிடித்து சென்று வருவது மாற்ற முடியாத வழக்கமாக பின்பற்றி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் நத்தம் மாரியம்மன் கோவில் அருகே உள்ள காவடி மடத்திற்கு காவடிகள் வந்தடைந்தது. பின்னர் அதிகாலை மகேஸ்வர பூஜை நடைபெற்றது. பக்தர்கள் முன்னிலையில் காவடி சிந்து பாடப்பட்டு காவடிகள் பழனியை நோக்கி புறப்பட்டன. காவடி ஆட்டத்துடன் பக்தர்கள் பழனியை நோக்கி புறப்பட்டார்கள். நத்தம் மாரியம்மன் கோவிலிலிருந்து கிளம்பிய காவடிக்கு பொதுமக்கள் வழிநெடுகிலும் சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. சர்க்கரை காவடியுடன் புறப்பட்ட இந்த மக்கள் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்துவதற்காக பழனியை நோக்கி தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். செல்லும் இடமெல்லாம் அன்னதானத்துடன் பக்தியை வளர்ப்பது நகரத்தார்களின் தனி சிறப்பம்சமாகும். மாறிவரும் கால சூழ்நிலையில் கூட தங்களது பழக்கங்களை மாற்றாது தங்கள் முன்னோர்கள் காட்டிய பாதையில் இன்றும் மாறாது தங்களது பயணங்களை வைத்திருப்பது இவர்களின் தனி சிறப்பு. இருந்தும் இல்லாததை போல் மேல் சட்டை அணியாமல் ஆண்டியாக கிடைத்த இடத்தில் சாப்பிட்டு ரோட்டோரங்களில் படுத்து தங்கள் பாரம்பரிய சிறப்பை இன்றளவும் கடைபிடித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.